உன் பொண்ணு ஜெயில இருந்து வந்ததும் தான் வாங்கின வீடு இருக்குன்னு அங்க போய் தங்குனா நம்மளெல்லாம் கேவலமா பேச மாட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சேன். கடைசியில மனிதாபிமானமே இல்லாதவன் உங்க அம்மா சொல்றா. நல்லா படிச்சவனாவும் பணக்காரனாவும் இருக்கணுன்றதுக்காக உனக்கு கௌதம கல்யாணம் பண்ணி வச்சேன். கடைசியில நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றேன். மாப்பிள்ளையோட சொத்து சின்ன பின்னமாகி சிதறிடக்கூடாதுன்றதுக்காக புத்திசாலித்தனமா அதை நான் பாதுகாத்துக்கிட்டு வரேன். கேட்டா நான் ஏமாத்துறேன்றாங்க. இவ்வளவு ஏன் துறவேலுக்கிட்ட மாப்பிள்ளையோட சொத்தை வாங்கிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். கடைசியில என்ன நட்டாத்துல விட்டுட்டீங்களே முதலாளி அப்படின்னு என்னையே பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கான். திருட்டு பையன் நடிக்கிறதுல மன்ன. அவங்கிட்ட உஷாராவே இருக்கணும். அதே நேரத்துல அவனாவே வேலை விட்டு போறதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். வேலை இல்லாம பணம் இல்லாம தெருவுல பிச்சை எடுக்கணும்ப்பா. பின்ன வாங்கின கடனை கொடுக்காம இருந்தா லெட்டர் போடாம என்ன போடுவாங்க? அவனுங்க லெட்டர் போடல, வீட்டை ஏலம் விட போறோம்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கானுங்க. ஐயோ கடவுளே, அது தமிழ்ச்செல்வி வாங்கின வீடாச்சே. அதான் போனா போதுன்னு விட்டுடலாம்னு இருக்கேன். இப்ப என்னோட கவலை என்னன்னா, அந்த வீட்டை நானே வித்து பணம் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஆனா அந்த கடங்கார பசங்க முந்திக்கிட்டானுங்க. ஏங்க, நீங்க ஊருக்கு போய் அவங்க கிட்ட கொஞ்சம் டைம் கேளுங்க. ரகு தான் சம்பாதிக்கிறான்ல, எப்படியாவது ரகு மூலமா பணத்தை புரட்டி கொடுத்துடலாங்க. ஏண்டி, அந்த வீட்டை வாங்கி மறுபடியும் அந்த பட்டிக்காட்டுல நாமெல்லாம் குடித்தனமா பண்ண போறோம்? அது இல்லாம போனதே ஒரு வகையில நல்லது தானே. என்னது நல்லதா? ஏங்க இப்படி பேசுறீங்க? ஏய், உன் பொண்ணு ஜெயில இருந்து வந்ததும் தான் வாங்கின வீடு இருக்குன்னு அங்க போய் தங்குனா நம்மளெல்லாம் கேவலமா பேச மாட்டாங்க. ஏலத்துல போயிடுச்சுன்னா வீடும் இல்ல, நம்மளை எவனும் பேசவும் முடியாது. அது தமிழ் வீடா கூட இருக்கட்டுங்க. ஆனா இத்தனை வருஷமா நம்ம தங்கி இருந்தோமே, அந்த நன்றிக்காகவாவது வீடு ஏலம் போகாம பாத்துக்கோங்க. ஏய், பரவாயில்ல, ஏலம் போகட்டும். வந்த பணத்தை கடன்காரங்க பிரிச்சு எடுத்துக்கிட்டோம், வீடும் போயிடும். அப்பதான் உன் பொண்ணை நான் பழிவான மாதிரி இருக்கும். அவ ஜெயில என்ன கஷ்டத்தை அனுபவிச்சாலோ எனக்கு தெரியாது. ஆனா வெளியே வந்ததும் அவ பல கஷ்டத்தை அனுபவிக்க போறா. ஏன்னா அவளை நடுத்தருவில் நிக்க வைக்க போறதே நான் தானே. வேண்டாங்க, பெண் பாவம் பொல்லாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுவும் பெத்த பொண்ணோட பாவம் உங்களை சும்மா விடாதுங்க. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சாலும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறா. மீதி இருக்கிற காலமாவது அவன் நிம்மதியா இருக்கட்டுமேங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல. உன் எதிரிங்க எனக்கும் எதிரிங்கன்னு சொன்னேன். இப்ப எதுக்கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? என்ன டபுள் கேம் ஆடுறியா? நான் எந்த கேமும் ஆடலங்க. கேம் ஆடுறது நீங்க தான். அவளை பெத்த தாயங்கன்னா அவளுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால தாங்க முடியாதுங்க. இந்த பாரு, வீடு பேச்சு எடுக்காத. அது முடிஞ்சு போன கதை. தாய் பாசம் அந்த பாசம் இந்த பாசம்னு அவளை போய் பார்க்கிற வேலை வச்சுக்காத. அப்புறம் உன்னை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். தொலைஞ்சு போ. மோகனா. என்னப்பா, ஏதாவது வேணுமா? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டில் இருக்காரா? இல்லப்பா, அவர் வெளியே போயிருக்காரு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். என்னப்பா, என்ன விஷயம்? துறவேலை பத்தி மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாராமா? அங்கிள் ஏன்பா இப்படி பண்ணாரு? கௌதம் உங்களை நம்பிதானே அட்வான்ஸ் வாங்கினாரு. ஆனா இன்னும் செட்டில் பண்ணலையேப்பா. புலம்பிக்கிட்டே இருக்காருப்பா அவரு. ஐயோ, நானும் அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். அதோ தரேன் இதோ தரேன்னு சொல்றான். தர வழியை காணும். ஏற்கனவே அண்ணி பிரச்சனை வேற. நான் போய் ஜெயில பாக்கலன்னு வேற புலம்புறாரு. அதோட சொத்து பிரச்சனை வேற. நான் வேற அப்பப்ப அது ஏன் அப்படி நடக்குது, இது ஏன் அப்படி நடக்குதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேன். எவ்வளவு படிச்சு ஏமாந்துட்டேன்னு நைட்டு தூங்காம புலம்பிக்கிட்டு இருக்காருப்பா. ஐயோ, நீ சொல்றத கேட்டா எனக்கே தலை சுத்துதே. அம்மாடி, அவர் மறுபடியும் புலம்புனார்னா எல்லாம் அப்பா பார்த்து பாருன்னு சொல்லுமா. ஐயோ அப்பா, அவர் புலம்புறதே உங்களை சொல்லிதான். அம்மாடி,
சும்மாவா சொன்னாங்க? நல்லது செஞ்சவன் நடந்து போவான், கெட்டது செய்கிறவன் குதிரை மேலே போவான்னு. அப்படி இருக்கு என் ராசி. பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சேன். கடைசியில் மனிதாபிமானமே இல்லாதவன் உங்கள் அம்மா சொல்கிறா. நல்லா படித்தவனாகவும் பணக்காரனாகவும் இருக்கணுன்றதுக்காக உனக்கு கௌதம கல்யாணம் பண்ணி வச்சேன். கடைசியில் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்கிறேன். மாப்பிள்ளையோட சொத்து சின்ன பின்னமாகி சிதறிடக்கூடாதுன்றதுக்காக புத்திசாலித்தனமாக அதை நான் பாதுகாத்துக்கிட்டு வரேன். கேட்டால் நான் ஏமாத்துறேன்றாங்க. இவ்வளவு ஏன் துறவேலுக்கிட்ட மாப்பிள்ளையோட சொத்தை வாங்கிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். கடைசியில் என்ன நட்டாத்துல விட்டுட்டீங்களே முதலாளி அப்படின்னு என்னையே பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்பா பாவம்பா நீங்க. எல்லாருமே என்ன வேணும்னு பாவின்னு தான் சொல்லுவாங்க. பாவம்னு சொல்லாதம்மா. இந்த பாருமா, துறவேல இன்னும் கொஞ்ச நாள்ல பணத்தை செட்டில் பண்ணிடுவான். அது வரைக்கும் மாப்பிள்ளைய கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. இல்லைன்னா எனக்கும் துறவேலுக்கும் தொழில பிரச்சனை வந்துடும். அப்பா நான் அவர்கிட்ட பேசுறேன், நீங்க கவலைப்படாம இருங்கப்பா. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். எனக்கு என்னமோ அவர் உங்களை வேணும்னே அவமானப்படுத்துற மாதிரி தோணுது. உங்க மாப்பிள்ளைக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா சார்? இங்க பாருங்க, ரகு சார் நல்லா படிச்சவர், பல விஷயங்களை தெரிஞ்சவர். அதனால அவர் கம்பெனியை டெவலப் பண்றதான் பார்க்கணும், சொந்த பந்தத்தெல்லாம் பார்க்க கூடாது. என்ன சார் பேசுறீங்க? நம்ம என்ன கம்பெனி டெவலப் பண்ணாம அடிச்சுக்கிட்டா இருக்கோம்? ப்ளீஸ் சார், அப்படியெல்லாம் பேசாதீங்க. ரகு சார் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் தனிப்பட்ட முடிவா இருக்கக்கூடாது. எல்லார்கிட்டையும் கலந்து பேசிதான் முடிவு எடுக்கணும். அதுவும் இல்லாம ரகு சார் நம்மளை விட சீஃப் ஆபீசர். அவர் சொல்றது தானே நாம கேட்கணும். நாம சொல்றத அவர் கேட்கணும்ன்ற அவசியம் இல்லையே. ஆனா இது என்னமோ சீஃப் ஆபீசருக்கும் சீனியர் ஸ்டாஃப்க்கும் நடக்கிற பிரச்சனை மாதிரி தெரியலையே. இதுல ஏதோ பர்சனல் மோட்டிவ் இருக்கு. ஆனா கைலாசம் சார், நாங்க நேத்து வந்து அவரை உங்க மச்சானான்னு கேட்டப்ப அவரு தான் எனக்கு மாப்பிள்ள, நான் அவருக்கு மச்சான் இல்ல. அப்படி பொடி வச்சு பேசுறதோட அர்த்தம் இப்பதான் புரியுது. வாப்பா ரகு, உக்காரு. ஆபீஸ்ல எதுவும் பிரச்சனை இல்லையேப்பா? அப்பா, என் ஜாபை பத்தி இன்னும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் தான் மத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுக்க முடியுமே ஒழிய எனக்கு யாரும் பிரச்சனை கொடுக்க முடியாது. இதுதான்ப்பா, இதைத்தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இப்பதான் நீ என் மகன்கிறத நிரூபிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷம். இந்த பாருப்பா, நம்ம எதிரி எப்போதும் உஷாரா இருப்பான். அவன் நம்மளை அழிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை அழிச்சிடணும். அப்பதான் நமக்கு பிரச்சனை இல்லாம இருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுதுப்பா. ஆனா எதிரி பணிஞ்சு போகும்போது நாம வீரம் காட்டினா அதுல விவேகம் இருக்காது. இங்க பாருப்பா, அந்த கைலாஸ் பயலை பற்றி உனக்கு தெரியாது. திருட்டு பய, நடிக்கிறதுல மன்னன். அவங்கிட்ட உஷாராவே இருக்கணும். அதே நேரத்துல அவனாவே வேலை விட்டு போறதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய். வேலை இல்லாம பணம் இல்லாம தெருவில் பிச்சை எடுக்கணும்ப்பா. அப்பதான் அவன் மேல உள்ள கோபம் எனக்கு தீரும். அப்பா, நீங்க அயன் பண்ண துணி கொடுத்தீங்களே, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? அடடா, மறந்துட்டேப்பா. ஒரு நிமிஷம். என்னம்மா முகம் வாடி இருக்கு? அப்பா ஏதாவது சொன்னாரா? உங்க அப்பா எப்ப சும்மா இருந்திருக்காரு? அவருக்கு யாரையாவது திட்டிக்கிட்டே இருந்தா தானே சந்தோஷம். இப்ப பாரு, கைலாசத்தை திட்டிக்கிட்டு இருக்காரு. கைலாசம் பிச்சை எடுத்தா அவரோட பொண்ணு அப்புறம் பிச்சை தானே எடுப்பா. கைலாசம் பிச்சை எடுத்தா அவரோட பொண்ணு அப்புறம் பிச்சை தானே எடுப்பா. அது தெரியாம பேசுறாரு பாரு உங்க அப்பா. ரகு, நீ இன்னும் வாழ வேண்டிய புள்ள. யாரோட வைத்தறிச்சலையும் கொட்டிக்காதப்பா. அது உன் வாழ்க்கைக்கும் நல்லதில்ல. அதுக்கு உங்க அப்பாவே ஒரு உதாரணம். யாருக்கிட்டையுமே நல்ல பேர் எடுத்ததில்ல. அவராலதான் இப்படி பொண்ணுங்களோட வாழ்க்கை சீர்கிட்டு போயிடுச்சு. யார் செஞ்ச புண்ணியமோ, நீ நல்லா படிச்ச, கை நிறைய சம்பாதிக்கிற. இந்த சந்தோஷத்துல மட்டும் மண்ணை போட்டுக்காதப்பா. அம்மா, ஏமா இப்படி ஃபீல் பண்ற? அப்பா என்ன சொல்றாரோ அதை நான் கேட்டுக்குவேன்.
அவர் சந்தோஷத்துக்காக. ஆனா செய்ய மாட்டான். ஏன்னா எனக்கு அடுத்தவங்களோட உணர்ச்சிகள் நல்லாவே புரியும். அந்த வகையில நான் உங்க புள்ளம்மா. அக்காங்களே என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுவாங்க, நீ அம்மா மாதிரின்னு. சில நேரங்கள்ல அப்பா சொல்றதுலயே நியாயம் இருக்குமா? ஏன்னா ஊரை விட்டு போன உஷா அக்காவை நல்லபடியா பேசி அனுப்பாம கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பாரு கைலாசம். அதுதான் எனக்கு பிடிக்கல. அவரை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உஷாவுக்கு கிடைச்சிருக்காதுப்பா. அது புரியாம பேசாத. அம்மா அது வேற. ஆனா பொண்ணு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு தானே இதுவரைக்கும் ஊர்ல பேசிட்டு இருக்காங்க. ஒரு தடவை என்ன கிண்டல் பண்ணதுக்கே சொன்னவங்களை அடிக்க போன பாவம் அப்பா. எத்தனை பேர் எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. இந்த விஷயத்துலதான் கைலாசம் எனக்கு எதிரி ஆயிட்டான். ஆனா எதிரி அழிக்கணும், பழி வாங்கணுங்கிற புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. அப்பா சொல்லும்போது அவருக்காக தலையாட்டினாலும் எனக்குன்னு சொந்த புத்தி இருக்குமா? அதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் இழக்க மாட்டேமா. இப்பதான்ப்பா எனக்கு சந்தோஷமா இருக்கு. எங்க நீயும் உங்க அப்பா மாதிரி வீம்பு பிடிச்சவனா ஆயிடுவியோன்னு பயமா இருந்ததுப்பா. உங்க அப்பா வராரு. நான் சொன்னதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்லிடாதப்பா, சரியா? சரிம்மா. சும்மாவா சொன்னாங்க? நல்லது செஞ்சவன் நடந்து போவான், கெட்டது செய்யறவன் குதிரை மேல போவான்னு. அப்படி இருக்கு என் ராசி. நல்லா படிச்சவனாவும் பணக்காரனும் இருக்கணுன்றதுக்காக உனக்கு கௌதம கல்யாணம் பண்ணி வச்சேன். கடைசியில நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றேன். துறவேலு கிட்ட மாப்பிள்ளையோட சொத்தை வாங்கிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே நான் தான். கடைசியில என்ன நட்டாத்துல விட்டுட்டீங்களே முதலாளி அப்படின்னு என்னையே பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கான். ஏய் மோகனா, என்ன என் வேலையை நீ எடுத்துக்கிட்டியா? என்ன சொல்றீங்க கௌதம்? எப்பவும் நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், நீ டென்ஷனா இருப்ப. இப்போ நீ எதை யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல கௌதம், லேசா தலை வலிக்குது. டேப்லெட் ஏதாவது போட்டியா? இல்ல நான் ஏதாவது எடுத்துட்டு வரணுமா? வேணாம், இப்பதான் தைலம் தேய்ச்சேன். பாவம் எங்க அப்பா. ஏன் இப்ப சிரிக்கிறீங்க? இல்ல, எங்க அப்பா எங்களை திட்டும்போது அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்காக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஆனா அதுவே பொண்ணா இருந்தா என்ன உள்ளங்கையில வச்சு தாங்குவான்னு. நீ உங்க அப்பாவை நினைச்சு ஃபீல் பண்ணும்போது எங்க அப்பா எவ்வளவு உண்மையை சொல்லியிருக்காருன்னு எனக்கு இப்பதான் புரியுது. சரி, விஷயத்துக்கு வா. ஏன் உங்க அப்பாவை பாவம்னு சொல்ற? யாருமே அவரை சரியா புரிஞ்சுக்கலங்க. எல்லாருமே அவரை தப்பா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிறது தப்பு மோகனா. ஒருத்தரை பத்தி 10 பேர்ல 2 பேர் தப்பா சொன்னா பெருசா எடுத்துக்கூடாது. அதுவே 10 பேர்ல 8 பேர் தப்பா சொன்னா அதுல உண்மை இருக்கும். அப்போ எங்க அப்பாவை தப்பானவர்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லல. உலகத்துல எல்லாரும் சொல்றதுதான் நான் சொன்னேன். சரி, விஷயத்துக்கு வா. என்ன சொன்னார் உங்க அப்பா? இல்ல, துரவேலு அங்கிள் ஏதோ கஷ்டத்துல இருக்காராம். நீங்க போய் பணம் கேட்டதும் அங்கிள் அப்பா கிட்ட வந்து அழுதாராம். அதோட நம்ம பிரச்சனையில அவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துடுமோன்னு அப்பா பயப்படுறாருங்க. அதனால நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி உங்க அப்பா கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும். என்ன? போய் சொல்லு. என்ன விஷயம்? அத நான் அவர்கிட்ட தான் சொல்லணும். இன்னைக்கு காலையில ஒரே மழை. ஆபீஸ்க்கு வரும்போது ஒரே flood நீ. கஷ்டமா இருக்கிற மாதிரி சொன்னீங்களே, இப்ப பரவாயில்லையா? குட் மார்னிங் குட் சார். மார்னிங் Good morning, sir. குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். தேங்க்யூ சார். மிஸ்டர் கைலாசம் ப்ரிப்பேர் பண்ண பிசினஸ் பிளானை நான் படிச்சு பார்த்தேன். நல்லா தான் இருக்கு. ஆனா அது பெர்ஃபெக்டா இல்ல. பர்ஃபெக்டா இல்லைன்னா
கம்பெனியோட growth ரொம்ப ஸ்லோவா இருக்கு. தெளிவா இருக்கு, ஆனா தேர்வா இல்ல. நேர்மையா இருக்கு, ஆனா நிறைவா இல்ல. கம்பெனியோட growth ரேட் இந்த வருஷம் 30%ன்னு நாமளே நினைச்சா கடைசியில் அது 10% கூட இருக்காது. இந்த மாதிரி தப்பெல்லாம் மிஸ்டர் கைலாசத்தோட பிசினஸ் பிளான்ல இருக்கு. கம்பெனியோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கணும்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? சார் 100% இன்க்ரீஸ் இருக்கணும். நம்ம உழைச்சாதான் நம்ம டார்கெட்டை சக்சஸ் பண்ண முடியும். குட், வெரி குட். இதைத்தான் நான் பிசினஸ் பிளான்ல எதிர்பார்க்கிறேன். ஆனா மிஸ்டர் கைலாசத்தோட பிரசன்டேஷன்ல அது இல்ல. சோ ஒரு வேலைய ஒருத்தர் ஃபாலோ பண்ணாதான் அந்த வேலை நிறைவா நடக்கும். தப்பு இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும், கண்டிக்க முடியும். நம்ம கைலாசம் பிரசன்டேஷன்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் வீக்கா இருக்கு. சோ இந்த மாதிரி பல காரணங்களால மிஸ்டர் கைலாசத்தோட பிசினஸ் பிளானை நான் ரிஜெக்ட் பண்றேன். அதுக்கு பதிலா புதுசா ஒரு பிசினஸ் பிளான் முதல்ல ஒருத்தர் பிரசன்ட் பண்ணும். ஏன்னா ஹார்ட் ஒர்க் பதிலா ஹைடெக் ஒர்க் தான் முக்கியம். அதை உங்களால தான் கொடுக்க முடியும். ஏன்னா நீங்க சாதாரண டிப்ளமோ படிச்ச ஸ்டாஃப் இல்லையே, அதை உங்களால தான் கொடுக்க முடியும். ஏன்னா நீங்க சாதாரண டிப்ளமோ படிச்ச ஸ்டாஃப் இல்லையே. நீங்க எல்லாம் நிறைய படிச்சவங்க. அதனால இந்த புது பிரசன்டேஷனை யார் பண்ண போறீங்க? மிஸ்டர் கைலாசம் சார், நீங்க இருக்கிறதால இவங்க தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்றீங்களா? சீனியருக்கு மரியாதை கொடுக்கறத விட கம்பெனிக்கு கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம். அதை யாரும் மறந்துடாதீங்க. சொல்லுங்க, யாரால அந்த பிசினஸ் பிரசன்டேஷனை பண்ண முடியும்? சார் நம்ம முரளி சாரையே போடலாம். சாரி சார், என் ஒய்ஃபுக்கு டெலிவரி டைம், அதனால இப்போ முடியாது சார். ஓகே, நீங்க எல்லாம் கைலாசம் ஏதாவது சொல்லுவாரோன்னு பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நானே ஒருத்தரை செலக்ட் பண்றேன். எஜுகேட்டட், இன்டெலிஜென்ட், இன்னும் சொல்ல போனா பிரில்லியன்ட் பர்சனாலிட்டி, மிஸ் சக்தி. என்ன சார் திடீர்னு நீங்க என்ன போய்? சக்தி, இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா உன்னால தான் முடிக்க முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன கைலாசம் சார், மீட்டிங் உள்ள நடந்துகிட்டு இருக்கு, நீங்க வெளியில நிக்கிறீங்க, என்ன நடக்குது? சார், ரகு சார் தான் என்னை வெளியே வெயிட் பண்ண சொன்னாரு. ப்ராஜெக்ட் லீடர் நீங்க, நீங்க இல்லாம அங்க என்ன டிஸ்கஷன் நடக்குது? சார், என் ப்ராஜெக்ட் ஃபைல் சரியில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா சார். அதுக்காக நீங்க வெளியில நிக்கணுமா? ஸ்கூல் பசங்க மாதிரி பிஹேவ் பண்றீங்க. வாட் நான்சென்ஸ்? நான் போய் கேக்குறேன். சார், ஒரு நிமிஷம். இப்போ எதுவும் கேட்க வேணாம் சார். என்ன இருந்தாலும் ரகு சார் என்னுடைய சீஃப் ஆபீசர். அவர் பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டு தானே சார் ஆகணும். இல்லங்க, நீங்க சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். என் கேபினுக்கு வாங்க, ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுங்க, நான் கேட்கிறேன்.
கைலாசம் ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. தேங்க்யூ சார். உள்ள என்ன நடக்குது? இந்த கம்பெனிக்கு நீங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணிருக்கீங்க? உங்களை வெளியே நிக்க வச்சுட்டு அங்க உள்ள என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு? ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த ரகு பண்ணது தப்பு தான். அவனை சும்மா விட மாட்டேன். பாஸ் கிட்ட சொல்லித்தான் ஆவேன். வேண்டாம் சார், அவர்கிட்ட எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு? அவர் சீஃப் ஆபீசர், சண்டை போட வேணாம் சார். என்ன சீஃப் ஆபீசர்? எங்கேருந்து வந்துட்டான் அந்த சீஃப் ஆபீசர்? நீங்க மட்டும் அந்த 1 lakh கட்டலன்னு சொன்னா அவன் இந்த ஆபீஸ்க்குள்ள வந்திருக்கவே முடியாது. சார், அவருக்காக நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்ததெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார். ரகு சார் நல்ல டேலண்ட் பர்சன், யங் பிளட், கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வரணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. இந்த ஆர்வத்துக்கு இப்போ இருக்கிற ஜெனரேஷன் தான் சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் சார் என்னுடைய பிசினஸ் பிளான் அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஒரு தப்பும் இல்லையே சார். பிசினஸ் விஷயம் ஒரு மேட்டரே இல்ல. இந்த ஆபீஸ்ல உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கெடுக்க இவன் யாரு? சார், அவர் என்கிட்ட மரியாதை குறைவா எதுவும் நடந்துக்கலையா சார்? என்ன பேசுறீங்க? எல்லார் முன்னாடியும் பிசினஸ் பத்தி எப்படி பேசுறது? அவருக்கு பிடிக்கலன்னா பர்சனலா உங்களை கூப்பிட்டு தனியா பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு நேத்து வந்த பசங்க முன்னாடியும் பொண்ணுங்க முன்னாடியும் தரக்குறைவா பேசி சரியில்லைன்னு சொல்லி உங்களை வெளியில அனுப்புறது எந்த விதத்துல நியாயம்? சார், உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது சார். ரகு சாருக்கு ஸ்கில், பர்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்கு சார். கம்பெனியை முன்னுக்கு கொண்டு வரணும்னு ஆர்வமா இருக்காரு. அந்த ஆர்வம் தானே சார் நமக்கு வேணும். வேணும் தான். அதுக்காக அவன் போற ஸ்பீட்ல மத்தவங்களையும் இடிச்சு தள்ளிட்டு போக கூடாதுல்ல? போகட்டும், விடுங்க சார். எல்லாமே அனுபவத்துல தான் புரிஞ்சுக்க முடியும். ரகு சாரோட அனுபவத்துக்கும் ஆர்வத்துக்கும் நான் ஸ்பீட் பிரேக்கா இருக்க விரும்பல சார். நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். நீங்க எனக்கு கோஆபரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விஷயத்த பாஸ் லெவலுக்கு நான் எடுத்துட்டு போலாம்னு இருந்தேன். ஆனா என்னன்னா, நீங்க என்ன கோஆபரேட் பண்ண சொல்றீங்க? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. தேங்க்யூ சார். சார், நான் கேபின் போறேன் சார். கோமதி, வரேங்க. ஏண்டி என்னங்க? நீ எப்போதும் இப்ப பாசிப்பருப்பு பாயாசம் அதை செஞ்சு சூடா கொண்டு வந்து கொடு. ஆ, வீட்ல சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவருக்கு பாயாசம் கேக்குதோ? பாயாசம்? அட விவசாய கட்டவள, வேலையில இருக்கும்போது எதையும் சாப்பிடணும்னு தோணாது. ஆனா சும்மா இருக்கும்போது தான் அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமான்னு சாப்பிட தோணுடி. அப்படி தோணுச்சுன்னா உங்க புள்ள கிட்ட பணம் வாங்கிட்டு ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுங்க. என்ன நல்ல பாயாசம் வச்சு தர முடியாது. அம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. அதனால சூப்பரா ஒரு பருப்பு பாயாசம் செய். அப்படி போடுற மகனே, இப்பதான் நான் பாயாசம் கேட்டேன். என்னால முடியாது, உன் பிள்ளை கிட்ட பணம் வாங்கிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடுன்னு சொன்னான். இப்போ வசமா மாட்டிக்கிட்டான். அப்படி என்னப்பா சந்தோஷமான விஷயம்? இப்பதான் ஆபீஸ்ல சேர்ந்த, அதுக்குள்ள ப்ரமோஷன் கொடுத்துட்டானா? ப்ரமோஷன் கொடுத்தா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன். அதை விட பெரிய சந்தோஷம்பா. என்னப்பா விஷயம்? கைலாசம் என்கிட்ட அது இதுன்னு பேசி என்ன எரிச்சல் பண்ணிட்டு இருந்தான்ல. ஆமா, இனிமே அது நடக்காத மாதிரி பண்ணிட்டேன். வேண்டாம்ப்பா, நீ கைலாசத்தை மட்டும் தண்டிக்கல, உங்க அக்காவுக்கும் சேர்த்து தண்டனை கொடுக்கற. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா. அம்மாடி, அப்படிதான் தண்டனை கொடுப்பான். எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கும் என் பிள்ளைக்கும் நல்லாவே தெரியும். நீ ஒண்ணு அவனுக்கு சப்போர்ட்டா பேசாத. அப்பா, அம்மா பாவம்பா. பெத்த பாசத்துல மகளுக்காக பேசுறாங்க. நீ என்னப்பா பாவம் புண்ணியம்னு பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. கல்லால் அடிச்சா கல்லால தான் அடிக்கணும், கையால் அடிக்க கூடாது. அவன் செஞ்ச துரோகம் சாதாரண துரோகமா? யார் அதை மன்னிக்க முடியும், மறக்க முடியும்? பேசும்போதே அப்படியே பிபி ஏறுதுரா. பாத்துங்க, பிபி ஏறி ஏறி அப்புறம் மலை ஏறிட போறீங்க. பாடுறா உங்க அம்மாவை எப்படி பேசுறான்னு. நான் உயிரோட இருக்கிறதே அவளுக்கு பிடிக்கல. பரவாயில்லையே, இப்பவாது புரிஞ்சுக்கிட்டீங்க.
அப்பா அதை விடுங்கப்பா. அம்மா இப்படிதான் எப்பவுமே சென்டிமெண்டா பேசுவாங்க. ஏண்டா மகனே, என்ன செத்து போன்னு சொல்றதுல சென்டிமெண்டா? ஐயோ அப்பா, நான் அதை சொல்லல. சரி, அதை விடு. ஏதோ சொல்ல வந்தே அந்த வீணா போனவனை பத்தி. ஓ, நான் அதை மறந்துட்டேன். அந்த கைலாசம் இனிமே என்கிட்ட பேசாத மாதிரி பார்க்காத மாதிரி பண்ணிட்டேன். என்னப்பா செஞ்ச? இது வரைக்கும் டீம் லீடரா கைலாசம் தான் இருந்தான். ஆனா இப்ப அந்த போஸ்டுக்கு கைலாசத்தை விட வயசுலயும் சர்வீஸ்லயும் கம்மியா இருக்கிற ஒரு பொண்ணை போட்டுட்டேன். பாவம் அந்த கைலாசம், முகத்தை பார்க்கணுமே, ரொம்ப பாவமா இருந்துச்சுப்பா. ரகு, பாவப்படாத. யார பார்த்தாலும் பாவப்படாத. நம்ம எதிரிய பார்த்தா சுத்தமா பாவப்படாத. அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். இல்ல அவன் ஒன்ன ஜெயிச்சிருவான்.